அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உச்சம் பெற்ற கிரகங்கள். மொத்தம் 9 நவகிரகங்கள் இருக்குது. இந்த கிரகங்கள் சில வீடுகளில் உச்சம் பெறும், சில வீடுகளில் நீச்சம் பெறும். உச்சம் பெறும்போது அந்த கிரகங்கள் நமக்கு என்ன நன்மைகளையும் தீமைகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோம். இப்போ கிரகங்கள் உச்சம் பெறுகிறது ஓகே, ஆனால் 12 பாவகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, 12 வீடுகள் இருக்குது. அதில் சில வீடுகளில் உச்சமடைந்தால் நன்மை செய்யும். சில வீடுகளில் அதாவது தீய வீடுகள், மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட வீடுகளில் உச்சம் பெற்றால் அதிகபட்ச கெடுதலை பண்ணும். நல்ல கிரகமாக இருந்தால் கூட மறைவு ஸ்தானத்தில் போய் உச்சம் பெற்றால் கெடுதல் பண்ணும். சரி, இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, முதலில் உங்களுக்கு திரிகோணஸ்தானம் அப்படின்னு இருக்குது. லக்கணம் தாங்க மெயின். உங்கள் ஜாதகத்தில் லக்கணம் தான் மெயின். ராசி 2ஆம் பட்சம்தான். ஆனால் எல்லாரும் என்னங்க சார் ராசி நட்சத்திரம் தானே சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னா, அது நீங்கள் கோயிலில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு நீங்கள் ராசி நட்சத்திரம் சொல்லுவீங்க. பட் ஆனால் ஜாதகம் பார்க்கும்போது லக்கணம் தான் மெயின். ஸோ லக்கணமே அதுதான் ஆதாரம். அப்போ லக்கணத்திலிருந்து திரிகோண ஸ்தானம் என்பது 1, 5, 9. லக்கணம் நிற்கிற இடம் தான் 1. ஸோ அப்போ லக்கணம் லான் எங்கே போட்டிருக்கோ அது 1வது இடம். அதிலிருந்து 5வது ஸ்தானம், 9வது ஸ்தானம். இது திரிகோணம். இந்த வீடுகளில் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய கிரகங்களான குரு, சுக்கிரன், புதன், தனித்த புதன், வளர்பிறை சந்திரன், சூரியன், அவரை கிட்டும் சேர்க்கலாம். நல்லவங்க பக்கமும் இருப்பார், கெட்டவங்க பக்கமும் இருப்பார். ஏன்னா அவர் நடுநாயகம். ஸோ அதனால் அவரையுமே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த திரிகோண ஸ்தானத்தில் நின்றால் நிற்கிறது மட்டும் இல்லை, அதில் உச்சம் அடைகிறார்னு வைங்களேன். உச்சம் அடைந்தால் நன்மை செய்வார்கள். அந்த நன்மை செய்வாங்க. அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அந்த இடத்துல நிற்கும்போது 50% நன்மைகள் செய்வாங்க. அதே இது அந்த உச்சம் பெற்ற கிரகத்தின் தசாபுத்தி காலங்களில் 100% பலன்களை கொடுப்பாங்க. சரிங்களா? சாதாரண நேரத்தில் 50%. ஏன்னா வேறு கிரகம் தசை நடத்திட்டு இருக்கோம். இவங்க ஒன்லி பார்வையோ அல்லது அந்த உச்ச வீட்டில் நின்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த உறவுகளின் அந்த காரகத்துவ உறவுகள் மேம்படும். அது என்ன காரகத்துவம்? தொழில் காரகத்துவமா, உயிர் காரகத்துவம்னா அவங்களுடைய அந்த ஆரோக்கிய நிறங்கள் எல்லாமே மேம்படும். அந்த உச்ச கிரகத்தின் பலன்கள். சரிங்களா? அதே போல் 1, 4, 7, 10 கேந்திரஸ்தானம். இதில் நம்ம லக்கணத்துக்கும் எடுத்துக்கலாம், ராசிக்கு எடுத்துக்கலாம். ராசி என்பது சந்திரன் எந்த வீட்டில் நிற்கிறாரோ அதுதான் உங்களுக்கு ராசி. சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து சந்திரன் அந்த நிற்கிற இடம் 1, அதிலிருந்து 4, 7, 10 அல்லது லக்னம் 1ஆம் நம்பர் லக்னம், அதிலிருந்து 4, 7, 10. இது உங்களுக்கு கேந்திரஸ்தான். லக்கண கேந்திரமாக இருந்தாலும் சரி, ராசி கேந்திரமாக இருந்தாலும் சரி, இதில் சுப கிரகங்கள் நிற்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு நன்மைகளும், தீய கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு தீமைகளும் கிடைக்கும். சாதாரண நேரங்களில் 50%, அந்த கிரகத்துடைய தசாபுத்தி காலங்களில் 100%. இது கிடைக்கும். சரிங்களா? அடுத்து உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2, 5, 8, 11 இந்த இடங்களில் நல்ல கிரகங்கள் இருந்தாலும் சரி, உபஜயஸ்தானத்தை பொறுத்தளவில் கெட்ட கிரகங்கள் இருந்தால் நல்ல பலன் தான் கொடுக்கும். அதே போல் 3, 6, 10, 11 இந்த 4 இடங்களிலும்
தீய கிரகங்கள் நன்மையே செய்யும் அந்த ஜாதகருக்கு. நல்ல கிரகங்கள் நிற்கும்போது ஓரளவுக்கு ஒரு 75% பலன் தான் கொடுக்கும். ஆனால் தீய கிரகங்களான செவ்வாய், சனி, ராகு, கேது, இவங்க இதுலேயும் மெயினாக அந்த ராகு கேது 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு தனது தசாபுத்தி காலங்களில் மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். ஏன்னா ராகுவும் கேதுவும் கிட்டத்தட்ட கெடுதல் கிரகங்கள் தான். அது மேக்சிமம் கெடுக்க தான் செய்யும். ஆனால் இந்த 3, 6, 10, 11 லக்கணத்திலிருந்து, அது மறந்துடாங்க, லக்கணத்திலிருந்து 3, 6, 10, 11 இருந்தால் மிகச்சிறந்த நன்மைகளை செய்யும். சரி, இப்போ உச்சமாகுது. இப்போ உச்ச கிரகங்களுடைய பலன், நன்மை தீமைகளை பார்த்துருவோம். பொதுவான பலனே பார்ப்போம். ஏன்னா தசாபுத்தி அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்போ நடக்குமோ அப்போ தான் நடக்கும். ஸோ பொதுவான பலன். இப்போ சூரியன் ஒரு ஜாதகருக்கு உச்சமாயிட்டார், உச்சத்தில் பிறக்கும்போதே உச்சத்தில் இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகர் வளர 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 புகழ், அந்தஸ்து, பணம், அறிவு, தலைமை பண்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனைவரையும் ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒரு அதிகாரம், அதே போல் வசதி வாய்ப்புகள், எங்கு சென்றாலும் மரியாதை, இதெல்லாம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். சூரியன் உச்சமடைந்தார், அதாவது நல்ல வீடுகளில் அவரே உச்சமாக இருக்கார். ஆனால் மறைவு ஸ்தானத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 3, 6, 8, 11, 8, 12, 3, 6, 8, 12 இந்த மறைவு ஸ்தானத்தில் அவர் உச்சமாகிறார் அப்படின்னா சில கெடுதல் பலன்களை கொடுப்பார். ஸோ அதிகாரம், அந்த ஒவ்வொரு அந்த நன்மையான நம்ம விஷயங்கள் சொன்ன பற்றியில் அதை வச்சு இப்போ அதிகாரத்தை வச்சு இவருக்கு ஆணவம் வரும். யாரையும் மதிக்க மாட்டார். சரி, அவனை ஒரு மெண்டல் பேர், அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு ஒரு அவப்பெயர் ஏற்படும், கெட்ட பேர் வரும். நல்ல இடத்துல என்றால் நல்ல பேர், இல்லைன்னா கெட்ட பேர். டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு கெடுது. அதாவது இவரை பற்றி நிறைய பேர் கோளாறு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? சரி, சந்திரன் உச்சம் பெற்றால் தாயார் அந்த வீட்டில் செல்வாக்கு மிக்கவராக இருப்பார். சரிங்களா? அந்த வீட்டில் சந்தோஷம் நிறையா இருக்கும். நீர் சம்மந்தப்பட்ட தொழில் ஏதாவது பண்ணாங்கன்னா மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். அதாவது பால் வியாபாரம், விவசாயம், தண்ணி வண்டி விற்கிறாங்க இல்லையா, மினரல் வாட்டர்லாம் விற்கிறாங்க, இந்த மாதிரி அது பாக்கெட் ஐட்டங்கள் அல்லது பேக்கரி, உணவுப் பொருள்கள், இந்த மாதிரி கடைகள் வச்சுருந்தாங்கன்னா டாப்பில் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு விரும்பிய, அதாவது எங்கே போனாலும் ரொம்ப ராயலாக அவங்க தங்குற இடங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இடமா இருக்கும். அதாவது விரும்பிய உணவை சாப்பிடுவாங்க, அந்த யோகம் அவங்களுக்கு இருக்கும். எதுனாலும் நல்லா ரொம்ப ராயலாக குவாலிட்டியான சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ டயத்துக்கு சாப்பிடுவாங்க. ஆனால் அதே இது தீய கிரகங்கள், அதாவது சந்திரன் உச்சமாக இருக்குது, ஆனால் மறைவு ஸ்தானத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சொன்ன மாதிரி 3, 6, 8, 11ஆம் இடம் லக்கணத்திலிருந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். இவங்களுக்கு அடிக்கடி சளி தொந்தரவு, இவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை, நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், தண்ணியில் கண்டம் வரும். அதுபோக நிறைய தாயாருக்கு உடல் ரொம்ப நலிவடையும், அடிக்கடி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். சரிங்களா? அப்போது மன உளைச்சல், மன அழுத்தம் அதிகமான உணர்ச்சி வரும் இவங்களுக்கு. இவங்களை பொறுத்தவரை திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி தனிமையில் அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நடக்கும். சந்திரன் உச்சமாக இருந்தாலும் 3, 6, 8, 12 இருந்தால். செவ்வாய்னா அவருக்கு ரொம்ப கோபம் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த கோபமே அவரை வாழ்க்கையில் உயர்த்திடும். எங்கே போனாலும் இவர் பேச்சுக்கு எல்லோரும் கட்டுப்படுவாங்க. ஏன்னா இவர் அதட்டல் துணியில் இருப்பார். ஒரு உடல் மொழி அந்த மாதிரி வலுவாக இருக்கும். ஜாதகத்தில் செவ்வாய் உச்சமாக நல்ல வீடுகளில் இருந்தால். சரிங்களா? ஆனால் இவருக்கு இவர் ஒரு கெடுதல் கிரகம் தான். ஏன்னா சண்டை சச்சரவு, இவர் 3, 6, 8, 12 இருந்தால் சண்டை சச்சரவு அதில் போய் மாட்டிக்கிடுவார். தேவையில்லாத பிரச்சனையில் போய் இவர் தலையிட்டு மாட்டிக்கிடுவார். ஸ்டேஷன்லாம் போவாங்க. சரிங்களா? அந்த தசாபுத்தி காலங்களில்
இவருக்கு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு, கண்டம் ஏற்படும். ஸோ அதனால் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். இவரை பொறுத்தளவில் காயங்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதே இது நல்ல இடங்களில் இருந்தால் அவங்களுக்கு சொத்து நிறைய சேரும், அதிகாரமிக்க பதவியில் இருப்பார். தமிழக அரசு பணிகள் அல்லது அரசு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் இன்ட்ராக்ட்னு அரசு சம்மந்தமான ஏதாவது ஒரு இதில் இவங்க ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க. சரி, புதன் இவங்க வந்து அறிவாளியாக இருப்பாங்க. இவங்க வந்து நல்ல நல்ல ஸ்தானங்களில் புதன் வந்து உச்சமடைந்தால் சிறந்த அறிவாளியாக இருப்பாங்க. வக்கீல், ஆசிரியர்கள் இந்த மாதிரி துறையில் இருப்பாங்க. ஐடி துறையில் இருப்பாங்க. மின்னணு துறை இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கூடுதலான இருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து இவங்களை வந்து யாரும் ஏமாற்ற முடியாது. அந்த அளவுக்கு இவங்க எல்லாமே அத்துப்படியாக இருப்பாங்க. பத்திர விஷயங்களாக இருக்கட்டும், உயில் விஷயங்களாக இருக்கட்டும், செக்கு, பேங்க் செக்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அழகாக டீல் பண்ணுவாங்க. ஆனால் அதே இது தொழில் பண்ணாங்கன்னாலும் லீகல் பிஸ்னஸ், அதாவது ஒரு கம்பெனி பிராண்டட் ஐட்டமாக விற்பாங்க. பிராண்டட் ஐட்டங்களில் விற்கிறதில் மிகப்பெரிய ஆளாக இருப்பாங்க. புதன் வந்து வியாபாரக்காரங்க. ஆனால் அதே நேரத்தில் புதன் வந்து 3, 6, 8, 12 அந்த மாதிரி ஸ்தானங்களில் உச்சமடைந்தால் இவங்க வந்து இவங்கள்ட்ட திருட்டுத்தனம் நிறையா இருக்கும். யாரையும் மிக எளிதாக ஏமாற்றிடுவாங்க. இவங்க ஏமாத்துறதுக்குன்னே பிறந்தவங்க இவங்க. மறைவு ஸ்தானங்களில் புதன் வந்து உச்சமடைந்தால் யாரைனாலும் சரி ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. பேச்சிலே ஏமாற்றிடுவாங்க. அப்படியே சக்கரையாக பேசி நம்ம கையில் இருக்கிற ரூபாயை அப்படியே பிடிக்குவாங்க. அது எப்படிங்கிறது அது அவங்க திறமை. அது அப்படி வரும் அவங்களுக்கு வந்து. ஆனால் அதே நேரத்தில் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதாவது பாக்கெட்டில் பிராண்டடாக இல்லாமல் பிளாக்கில் விற்பாங்க. அது பிராண்டட்னா அது வந்து அது லீகல். இது வந்து பிளாக்கில் விற்பாங்க. எதாக இருந்தாலும் சரி பில் இல்லாமல் விற்பாங்க. அதில் கூடுநாளாக இருப்பாங்க. அதே போல் நரம்பு தளர்ச்சி வரும் இவங்களுக்கு வந்து. நரம்பு தளர்ச்சி அடிக்கடி இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, இவங்க யார்கிட்டயா போய் ஏமாந்துருவாங்க. அந்த மாதிரி வந்துடும். இவங்க வந்து நல்லா இருந்தால் இவங்க பலர் ஏமாற்றுவாங்க. அதே போல் இவங்களுக்கு வேலையே அந்த ஏமாத்துகிற வேலை தான். கண்டவன்ட்டு எல்லாத்தையும் கை நீட்டி காசை வாங்கி ஏமாற்றிடுவாங்க. இது வந்து இந்த புதன் வந்து நீசம் அடைந்தாலும் அல்லது இந்த அந்த 3, 6, 8, 12 இருந்தால் சரிங்களா. குரு இருந்தால் இவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலியில், அதாவது நல்ல இடத்துல அந்த ஜாதகருக்கு குரு வந்து திரிகோண ஸ்தானத்தில், கேந்திர ஸ்தானத்தில் உச்சமடைந்தால் இவங்க வந்து வங்கி பணி, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, பெரும் பணம், இவங்களுக்கு வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சொத்துக்கள் நிறைய இருக்கும். பாரம்பரியமான குடும்ப பேர் இருக்கும். இன்னார் வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு அந்த சமுதாயத்திலே பெரிய ஆள் மாதிரி இருப்பாங்க. ஆன்மீக பணிகளில் சிறப்பாக இருப்பாங்க. சுற்றுலாத்தலங்களுக்குன்னு இல்லை, தீர்த்த யாத்திரைகள் நிறைய மேற்கொள்வாங்க. கும்பாபிஷேகம், அதே மாதிரி ஆலய திருப்பணிகளில் இருப்பாங்க. நல்ல அனைவரையும் மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிறர் இவங்களை ரொம்ப மதிக்கிற அளவுக்கு இவங்க நடந்துக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செல்வாக்கு. அதே இது 3, 6, 8, 12 அல்லது குரு நீசம் அடையுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கெட்ட வீடுகளில் இருந்துச்சுன்னா அவளை அப்படியே மாறிடும். அந்த பரம்பரை பேரை அழிச்சிடுவாங்க. ஏற்கனவே தாத்தா பாட்டியெல்லாம் ஒரு பேரில் வச்சுருந்தாங்கன்னா, ஒரு நல்ல பேர் இருந்துச்சுன்னா, இன்னார் பரம்பரைங்க இருந்துச்சுன்னா இவங்க வந்து அதை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி இவங்க பாவமாக செஞ்சு இவங்க வந்து அந்த பரம்பரை பேருக்கு இவங்க ஒரு அவப்பெயர் ஏற்படுத்திடுவாங்க. இப்போது வந்து பணம் நிறைய லாஸ் ஆகி இவங்க வந்து வங்கியில் இருந்தால் இவங்க வந்து இதில் மாற்றிடுவாங்க. அதாவது ஒரு பணத்தை கையாடல் பண்ண மாதிரி ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் நடக்கும். என்ன கெட்ட பேர் ஆகும். கோயில் அந்த ஆன்மீக பணிகள் ரொம்ப குறைஞ்சிரும். ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாமல் போயிடும். சரிங்களா. சரி, சுக்கிரன் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் மட்டும் ஒரு நல்ல ஸ்தானங்களில் உச்சமடைந்தால் அவர் அந்த ஜாதகருக்கு பணமாக இருக்கட்டும், ஏன்னா உலகத்தில் உள்ள அத்தனை இன்பங்களுக்கும் காரணம் வந்து சுக்கிரன் தான். ஸோ அந்த ஜாதகர் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அனைத்து வகையான இன்பங்களையும் நல்லா அனுபவிப்பார். அவர் செம்ம ஜாலி மைனராக ஆட்டம் போடுவார். ஆனால் யாரும் வந்து அவர் பண்ணுற அந்த விஷயங்கள் வெளியே தெரியாது. சரிங்களா. அதனால் மிகச்சிறந்த ஒரு இது பண்ணுவாங்க. குரு உச்சமடைந்தார். அதே போல் குரு வந்து அந்த தீய வீடுகளில் இருந்துச்சுன்னா, அந்த 3, 6, 10, 11 அல்லது அந்த 3, 6, 8, 12 இந்த இடங்களில் இருந்தால் அப்படியே ஆப்போசிட்டாக
இப்போ நடந்ததுக்கு நேர்மாறானதில் போய் அவங்க கெட்ட பேர் எல்லாமே வாங்கிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கிரகங்களுடைய இது. மிச்சம் இன்னும் வந்து அடுத்து சனி, ராகு, கேது இவங்களுக்கு நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.